வேண்டும். தொட்டனை மனை கேணி மாந்தருக்கு கட்டணை கூற அறிவு என்று சொன்னார்களே, மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரக்கின்றதோ அதுபோல கல்வியை கற்க கற்க அறிவுகள் வளரப்பட வேண்டும். நற்றாமரை குளத்தில் நல்ல அன்னம் சேர்ந்தார் போல் கற்றாரை கட்ட காமருவர் என்று சொன்னார்களே, படித்த பெண்மகள் பண்பாடு தெரிந்த பெண்மகள் தமிழ் கலாச்சார முறைப்படி நாரத மகரிஷிக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும். ஒரு எண்ண வியக்கத்தக்க தலைவா தவ புதல்வா என்று பாமாலை எனக்காக இந்த சபையிலே பாடினார். மற்ற மகிழ்வாணி எந்த உலகத்திலும் எந்த ஊரிலும் எந்த மேடையிலும் எந்த சபைகளிலும் இந்த பூலோகத்தில் கிடைக்காத ஒரு வரவேற்பு. தலைவா தவ புதல்வா என்று பாமாலை எனக்காக பாடினீர்களே, இந்த பாடலை முதலாக எந்த சபையிலே எந்த பெண்மகள் யாருக்காக பாடப்பட்டால் என்பது தெரிந்து பாடுனீங்களா, தெரியாமல் பாடுனீங்களா? தெரியாமல் ஒரு இடத்துக்கு வரக்கூடாது, தெரியாமல் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது அப்படிங்கிற கொள்கையோட இருக்க பாருங்க. இந்த பாடலை பாடியது இந்திர சபையிலே அகத்தியருக்காக ஊர்வசியால் பாடப்பட்டு வரவேற்கப்பட்ட பாடல். அதனால்தான் தவ புதல்வா தலைவா தவ புதல்வா பாட்டுக்கு தலைவன் நாரதர் என்ற தன்மையோடு இந்த இடத்துல உங்களுக்கு நானும் வரவேற்பு கொடுத்தீங்க சுவாமி. இந்திர சபையிலே எந்த பெண்மகள் ஊர்வசியாக அகத்தியருக்காக பாடப்பட்டது, அகத்தியருக்காக பாடப்பட்டார். ஆமாங்க, அது வரவேற்பு பாடல். ஆமாங்க, அகத்தியருக்கு பாடினார்கள். ஆமா, அகத்தியர் வணங்கக்கூடிய தெய்வம் எது? சிவனாகப்பட்டவரை அவர் வணங்குகிறார். சிவனைத்தான வணங்குவாரு. ஆமா, இந்த அகத்தியர் நெற்றியிலே போட்டிருக்கக்கூடிய பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை போட்டிருக்காரு. நீங்க என்ன போட்டிருக்கீங்க? அத்தன் மால் பிரம்மம் மூன்றும் சேர்த்து நான் ராமமா போட்டிருக்கேன். யாரை நினைத்து போட்டிருக்கீங்க? ஆக என்னுடைய குலக்கடவுள் பெருமாளை நினைத்து போடக்கூடிய சிவனை நினைத்து போட்டிருக்கேன். இப்ப சரி, கற்றது கைமனளவு, கல்லாதது உலகளவு. இதை இந்த உலகத்துக்கு சொன்னவர் யாரு? யாரு? முதலாக அபை மூதாட்டி சொல்கின்றார். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்றாங்க. என்ன பொருள்? காரணம் என்ன அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க? கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொன்னா கற்ற விஷயங்கள் உங்க அம்மா கைவாணி, இன்னும் கல்வியை அவங்க கற்றுக்கிட்டு தான் இருக்கு சொல்லக்கூடிய குருவா வைத்து. அப்படி இருக்கும்போது இந்த சாதாரண அவங்களே கல்வியை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியரா பணிபுரிகிற அவங்களே கத்துக்கும் பொழுது நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் ஏராளமா இருக்கு, கடல் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையான காரணம் அதானா? கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலக அளவு. என்ன பொருள்? உண்மையான பொருள் அவை மூதாட்டி முதலாக கூறுகின்றார். அந்த உலகத்தில் இதுக்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, இப்ப இன்றைக்கு தான் பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு ஏட்டுச்சுவடிகள் காலத்திலே முதலாக ஏட்டுச்சுவடிக்கு முந்திர சுவடி அரிச்சுவடி, அரிச்சுவடிக்கு முந்திர சுவடி ஓலை சுவடி, ஓலை சுவடிக்கு முந்திர சுவடி. ஒவ்வொரு உங்க பிள்ளைகளை வீட்டை விட்டு புறப்படுகின்ற பொழுது வீட்டு வாசல்ல கிடக்கக்கூடிய முருகை மண்ணை அள்ளிக்கிட்டு நேர போவாங்க. எங்கேயா குருநாதர் கிட்ட அந்த குரு என்ன செய்வாரோ ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருப்பாரு. அங்க போய் அவருக்கு முன்னால இந்த கையில மண்ணை அப்படி கொண்டு போறாங்களா இல்லையா, அதை கீழே பரப்பி அதுல ஆனாது எழுதி குரு காமிப்பாரு. கொண்டு போன மண்ணை பரப்பி அதுல ஆனாது எழுதி பழகுவாங்க. கற்றது கை மண்ணளவிலே. இதுதான் உண்மையான சான்று, இதுதான் உண்மையான சான்று. அன்றைய உலகத்தில் அதனால அவை மூதாட்டி சொன்னார், கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலக அளவு என்று அற்புதமாக சொன்னார். பழமொழிகள் எப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விதமாக பகிர்ந்திருக்கு. உண்மையானது அப்படி இருக்கு. சொல்லுங்க, ஒரு சில தூரம் கேட்கணும். கேட்டதற்கு பிறகு அற்புதமாக வரவேற்பு கொடுத்தீர்கள். இப்ப இந்த இடத்துல பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை நான் போட்டிருக்கேன். அது யாருக்கு உகந்தது? சிவனுக்கு உகந்தது. சிவனுக்கு சார்ந்த மன்னர் இறுதியில் பிடி சாம்பல் ஆவார் என்று சொல்லுங்க. எப்படி எல்லாம் மனிதன் வாழ்ந்தாலும் மனசுல கட்டையில போகும்போது ஒண்ணுமே எடுத்துட்டு போறது சாம்பல் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி கிடைக்க சிவனாகப்பட்டவர் அணிந்தார். அப்ப சிவனாகப்பட்டவருக்கு உகந்ததுதான் பசுபதி பாசம். ஆமா, இப்ப சிவனுக்குன்னு உண்டான கோவில்கள் மொத்தம் இந்த உலகத்திலே ஸ்தலங்கள் எத்தனை? 1008 ஸ்தலங்கள் உண்டு. பெருமாளுக்கு உண்டான ஸ்தலங்கள் 108 ஸ்தலங்கள் உண்டு. அப்ப திவ்ய தேசங்கள் 108. அதாவது சிவபெருமானுக்கு உண்டான ஆலயங்கள் 1008. சைவ சமயத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள் எத்தனை பேர்? 63 நாயன்மார்கள். அதுல எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்? 60 ஆண்கள் 3 பெண்கள். 3 பெண்கள் யாரா? இசை ஞானியார், மங்கையரசர், புனிதவதியார் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார், புனிதவதியார், மங்கையர், அதாவது காரைக்கால் அம்மையார், இசை ஞானியார், மங்கையரசர், இந்த மூவரும் பெண்கள். அப்பேற்பட்ட பெருமைகளை சேர்த்தார்கள். ஆக காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு தனி சிறப்பு கிடைத்தது இந்த பூமியில். தலைகீழாக நடந்து சென்றார் சிவனை நோக்கி கைலாயமலைக்கு. அவர்தான் பார்த்தார், என்னை பார்ப்பதற்கு இப்படி தலைகீழாக வருகிற அம்மையே வருக என்று தாயும் தந்தையும் அவனுக்கு இல்லை. ஆனா அம்மையே என்று அழைத்தார் ஒரு பெண்ணை என்ற காரைக்கால் அம்மையார் தான். பாருங்க, அம்மான்னு சொல்லி கூப்பிட்டது யாரு? காரைக்கால் அம்மையாரை சிவன் அழைத்தார். அம்மான்னு கூப்பிட்டார். அப்பான்னு அழைத்தது யாரு? பாருங்க, அங்க சுந்தரரை தான் அப்பா என்று அழைத்தார். திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய அப்பரே வருக அப்படின்னு அழைத்தார். சரி பாருங்க, அப்ப திருநாவுக்கரசர் அப்பான்னு சொல்லியிருக்காரு. சரி, புனிதவதி என்று சொல்லக்கூடிய அம்மா என்று சொல்லியிருக்காரு. காரைக்கால் அம்மையார்
இருக்காங்களே அவங்களுக்கு உண்மையான பேர் என்ன? புனிதவதியா. எந்த ஊரிலே பிறந்தவள்? காரைக்காலிலே. காரைக்காலிலே வாக்கப்பட்டவள். பிறந்தது நாகப்பட்டினத்திலே. சரி. அது பரமதத்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணை மணமுடிக்கின்றார். காரணம் தம்பி, இந்த அழகான உடம்பு எனக்கு உதவாது, கணவனுக்கு உதவாத இந்த அழகு எனக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி வைத்தான். பேய் ரூபத்தை வாங்கினா சிவகிட்ட எதுக்காக வாங்கினா? காரணம் என்ன தெரியுமா? கடைசியாக பாருங்க, ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது எந்த தெய்வத்தை நினைக்கிறானோ நினைக்கலையோ கடைசியாக போய் சேரக்கூடிய இடம் எது? சுடுகாடு. அந்த சுடுகாட்டிலே வாசம் செய்யக்கூடியவர் யாரு? சிவபெருமான். அப்ப எப்பொழுது நான் ஏன் பேய் உருவம் வாங்கினேன் அப்படின்னா, நான் பேய்ங்கிறது சுடுகாட்டுல தான் இருக்கும். சுடுகாட்டுல இருந்தாலும் எப்பொழுதும் சிவனை நான் வணங்க வேண்டும் என்பதற்காக பேய் உருவம் வேண்டி அங்க கேட்டுக்கொண்டார். அப்பேற்பட்ட அருமை. ஆண்பாதி பெண்பாதியாக எந்த ஊர்ல இருக்கு? அது திருச்செங்கோட்டை. சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாரியாக விட்டு இருக்காங்க. அந்த திருச்செங்கோடுங்கிறது இப்ப சிவனுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் லிங்கம் இருக்கா, உருவம் இருக்கா? லிங்கம் தான் இருக்கு. இப்ப உருவம் இல்லை அந்த உலகத்துல இருக்கு. எத்தனை இடத்துல? 2 இடத்துல இருக்கு. 3 இடத்துல இருக்கு. குறிப்பிட்டு சொன்னா குறிப்பிட்டு சொன்னா 2 இடத்துல இருக்கு. குறிப்பிட்டு 2 3 3 ஆமா. எந்தெந்த இடம்? திருச்செங்கோடு, சிவன்பாதி சக்திவாதி அர்த்தநாரியாக விட்டு இருக்காங்க. சுருட்ட பள்ளி என்று சொல்லக்கூடிய ஆந்திர மாநிலத்திலேயே, அதாவது மடியில் சுருண்டு கிடந்தான். யார் மடியில? சக்தியின் மடியில் சுருண்டு விழுந்தான். அங்க சுருண்ட நிலையில் அங்க இருக்கிறார்கள். எங்கே? சுருட்ட பள்ளி என்று சொல்ற ஊரில், ஆந்திரா மாநிலம். அது ஆந்திரா மாநிலத்திலே சுருட்ட பள்ளி. வேற இன்னொரு இடத்துல இருக்காங்க. எத்தனை இடம்? மூன்றாவது ஒரு இடம் இருக்கு. எங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஆக ஒரு உருவம். ஆமா. சுருட்ட பள்ளியில ஒன்று, ஆந்திரா மாநிலத்திலே சுருட்ட பள்ளியில 2. மூன்றாவது சிவகங்கை. தமிழகத்துல மொத்தம் எத்தனை மாவட்டம்? 38 மாவட்டம். அதுல சிவகங்கை மாவட்டம் ஆக எம்பிரான் என்று சொல்லக்கூடிய ஞான சம்பந்தர் வாடினாரே பாருங்க, பிரான் மலையிலே இன்றைக்கு சிவனுக்கும் சக்திக்கும் உருவம் உண்டு. யாருக்காக? சின்ன கேள்வி கேட்கலாமா? இது கேள்வி கிடையாது, இது பேரங்கள் மட்டும்தான். பாருங்க, சிவனுக்கும் லிங்கமாகத்தான் இருக்காரு எல்லா இடத்துலயுமே. 3 இடங்கள்ல மட்டும்தான் லிங்க வழிபாடு இல்லாம உருவத்தோடு வழிபாடு. இது ஏன் லிங்க வழிபாடு வர காரணம்? காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? பிரிங்கி முனிவன் என்று சொல்லக்கூடியவனாகப்பட்டவன் யாரு? பிரிங்கி என்பவர் வேறு, பிரிங்கி என்பவர் வேறு. பிரிங்கி என்பது சிவனை மட்டும் சுத்தி வந்தார். 2 ரூபம் எடுத்து அப்படியே நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நியாயமா இருக்கணும். சரி, மக்களுக்கு போய் தெளிவா புரியுற மாதிரி இருக்கணும். இந்த நாடகத்தை வைத்து ரசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் அன்பு சொந்தங்கள் அனைவரும் ஆக நேரடியாக பார்த்துக் கொண்டு சும்மா வளன்னு பேசி நீங்க ஒண்ணு கட்டி நான் ஒண்ணு கட்டி புரியாது. விவரங்கள் மட்டும் பேசு. கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆண்பாதி பெண்பாதியாக யாருக்காக இணைந்தார்கள்? பிரிங்கி என்று சொல்லக்கூடிய முனிவருக்காக இணைந்தார்கள். இந்த பிரிங்கி முனிவருக்கு என்ன தன்மை? பெண்ணை சுத்த மாட்டேன், ஆண் தெய்வத்தை மட்டும்தான் வணங்குவேன் என்று சொல்லக்கூடிய தன்மை. சரி, அதான் சிவனை மட்டும் சுத்தினாரு. பக்கத்துல இருந்த சக்தியை கோபுறது. உலகத்துக்கு அனைத்து ஜீவராசிகளுக்கும் சக்தியை கொடுப்பவள் நான், என்னை சுற்றாமல் தங்களை மட்டுமே சுற்றுகிறார்கள் என்ற கோபத்தோடு சிவனை விட்டு பிரிந்து சென்றார். சிவனாகப்பட்டவர் அழைத்தாரு. கணவனோடு இருப்பது மனைவிக்கு அழகு வாமான்னு சொன்னார். அப்ப அவளது உடம்பில் பாதியை கொடுக்க வரையான்னு சொன்னார். உடம்பில் பாதியை கொடுத்தார். சிவன்பாதி சக்திவாதி அர்த்தநாரியாக 2 பேர் நிற்கிறாங்க. அப்ப கூட பாருங்க, அந்த முனிவர் கொண்ட கொள்கையில சரியா இருந்தார். எப்படி நீங்க பாதி பாதி உருவமாக ஒன்றாக நின்றாலும் 2 பேரையும் சுத்தமாட்டே சிவனை மட்டும்தான் வழிபடுவேன் அப்படின்னு இவர் 2ஆக மாறினார். சிவனுக்கு சக்தி வந்து நெஞ்சை குலைத்தார். துளை வழியாக 2 ரூபம் எடுத்து நுழைந்து சிவனுடைய பாதியோட மட்டும் சுத்தி இருந்தார். அதுதான் பிரிங்கி என்று சொல்லக்கூடிய வண்டு. அற்புதமா சொன்னீங்க. சரி, அப்ப பாருங்க, வண்டு உருவம் கொண்டவர் யாருன்னா பிரிங்கி முனிவன். ஆமா, சிவனை மட்டுமே வளவருவே சக்தியை கும்பிட மாட்டேன்னு அக சபதம் செய்து இருந்தவன். அப்ப வண்டாக உருமாறினார்ல, வண்டாக உருமாறிய ஊர் எந்த ஊரு? திருவண்டூரை. திருவண்டூரை என்று சொல்லக்கூடிய ஊர். சரி, அப்ப செங்கோடு வருவதற்கு விடுவதற்கு காரணமாக இருந்த ஊரு இப்ப திருச்செங்கோடு. அதுதான் திருச்செங்கோடு. கோடிட்டு சுத்திதான் திருச்செங்கோடு என்ற ஸ்தலம் உருவாக்கப்பட்டது. திருச்செங்கோடு உருவாகுவதற்கு காரணம் மிக சிறப்பா சொன்னீங்க. சரி, சுருட்டப்பள்ளி வருவதற்கு காரணம் அதுவும் இருக்கிறது. மந்திரமலை மத்தாக போட்டு வாசிக்கின்ற சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக திருத்தி சந்திரனை தூணாக நிறுத்தி அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடல் கிடந்தாங்க. வந்து அது விஷமாகப்பட்டது. அந்த விஷத்தை எடுத்து உண்டார் சுமனாகப்பட்டவர். தன்னுடைய கணவனுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி தொண்டையில் கை வைத்து விஷமாகப்படுத்தி உள்ளே செல்லாமல் தடுத்து நின்றார் சக்தி. மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டார் சுமனாகப்பட்டவர். அப்படிதான் இரவு முழுதும் சிவனை உறங்க விடாமல் செய்தார். சிவன் விழித்திருந்த ராத்திரி, சிவன் ராத்திரி, அதான் இரவு பொழுது விழித்திருக்க செய்ததால அங்கு மயக்க நிலைக்கு சக்தியின் மடியில் சாய்ந்தார். அதுதான் சுருட்டப்பள்ளி உருவாக காரணம். அப்ப அர்த்தநாரி உருவாகுவதற்கு பிரிங்கி முனிவன். சரி, சுருட்டப்பள்ளி உருவாகுவதற்கு காரணம் ஆலகால விஷம். இந்த ஆலகால நீல நிறமாக விஷமடையா திரு நீலகண்டன் என்ற பெயர்
பெற காரணம் நஞ்சை உண்டதால் நண்டுண்டே சொல்ற அப்படிங்கிற காரணம் இருக்கு. ஒரு விஷயம் பாருங்களேன். சுருண்டு யார் மடியில விழுந்தாரு? சக்தியின் மடியில். சக்தி எங்க முடிச்சா? எனவே தொண்டையில கை வைத்தார். உள்ளே விஷமாகப்பட்டது செல்லாமல். அன்றையில இருந்து பாருங்க சிவனுக்கு தொண்டையில முடிச்சு ஏற்பட்டது. அந்த விஷமாகப்பட்டது முடிச்சாங்க. ஆண்களுக்கு முடிச்சு ஏற்பட்டது. ஆக திருநீலகண்டன் என்ற பெயர் சூட்டுவதற்கு காரணமே அதுதான். சரி, இப்ப இதுல என்ன சந்தேகம்னா தொண்டையில முடிச்சு எனக்கு தான் சந்தேகம் வரும், உங்களுக்கு வெறும் சந்தேகமா வந்துகிட்டு இருக்கு. சந்தேகம் வரணுமா? சரி சொல்லுங்க. தெளிவான ஒரு கண்டிப்பாக. சரி, தொண்டையை பிடிச்சு நிறுத்தினால ஒரு அதாவது சிவனுக்கு உண்டான ராத்திரி என்ன ராத்திரி? சிவன் ராத்திரி. சிவன் ராத்திரி. ஆமா. அப்ப ஒரு ராத்திரிக்கு எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். ஆமா. ஒரு பகலுக்கு எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். ஆமா. அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 24 மணி நேரம். ஆமா. சிவனுக்காக அப்ப ஒரு நாளைக்கு 8 ஜாமம்டான்ட்ட. சரி. பகல் 4 ஜாமம், இரவு 4 ஜாமம். சரி. ஒரு ஜாமம்னா 3 மணி நேரம். அப்ப M3 24. அப்ப பகல் 4 ஜாமம், இரவு 4 ஜாமம். இரவும் பகலும் கொண்டது அன்றைக்கு பகலிலே தொடங்கி இரவிலே முடிவது சிவன் ராத்திரி. இதுதான் சக்தி சிவனுக்காக உருவாக்கப்பட்ட ராத்திரி சிவன் ராத்திரி. திருச்செங்கோடுன்னு சொன்னீங்கல்ல, திருச்செங்கோட்டில இருக்கக்கூடிய தெய்வம் என்ன தெய்வம்? அதுதான் சிவன் பாதி, சக்தி பாதி, அர்த்தநாரி. அர்த்தநாரி. ஆமா. அர்த்தநாதினா யாரு தெரியுமா? அர்த்தநாதி என்றால் அதாவது விநாயக பெருமானும் ஆஞ்சநேய பெருமானும். ஆஞ்சநேயர் பாதி, ஆமா. விநாயகர் பாதி. சங்கர நாராயண யாரு? அது யாருன்னா சிவன் பாதி, நாராயணன் பாதி. சரி, அது சங்கரன் பாதி பாதிங்க இருந்தால் ஒன்றாக பேரோட சங்கரன் கோவில். இன்றைக்கு சங்கரன் கோவில்ல சங்கரன். இவன் அவங்க ஆரம்பத்துல ஒரு கேள்வி புள்ளிய வச்சன இருக்குன்னு விடைய சொல்லவே இல்லை. நீங்க என்ன புள்ளி? சிவனுக்கு உருவ வழிபாடு இல்லாம போறவன்னு யாரும் சாபத்தை கொடுத்ததுன்னு கேட்டேன். காரணம் என்னவென்றால் அப்பதான் பாருங்க, தேவயாகம், பிரம்மயாகம், மானுட யாகம், சர்ப்ப யாகம், பிதுர் யாகம், அசுரத யாகம், இத்தனை வகை யாகத்திலே தர்ம யாக்கை அப்படிங்கிற ஒரு யாகத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தர்ம யாக்கைனா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு ஊரிலேயோ ஒரு நாட்டிலேயோ 12 வருடமாக மழை இல்லாமல் போய்விட்டால் இந்த தர்ம யாக்கை அப்படிங்கிற ஒரு யாகத்தை செய்தால் மழை பொழியும் என்பது ஐதீகம். சரி, அப்படியே ஒரு யாகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழியா வந்த நான் நாராயண நமகே அப்படின்னு உள்ள போறேன். பாருங்க நாரதரே, அமர்கள் என்னை சொல்றாங்க, நான் அமர்வதற்காக வரல ஐயா, நீங்க யாகம் பண்றீங்க, இந்த யாகத்துக்கு படையல்னு ஒண்ணு போடுவீங்க. சரி, அதுக்கு பேரு அபிர்வாகம்னு பேரு. படையல் போடுவீங்களே, எந்த தெய்வத்தை நினைச்சு படையல் போட்டிருக்கீங்க? சிவன், விஷ்ணு, பிரம்மா, 3 தெய்வத்துக்கு 3 தலவாழ இலை விரித்து படையல் போட்டிருக்கோம்னு சொல்ல. அப்பதான் நான் சொன்னேன், 3 தெய்வத்துல இந்த மழை வேண்டும்னா சாத்வீகக்குள்ள அமைதி குணகொண்ட தெய்வத்துக்கு தாண்டா படையல் போடணும். கொந்தாங்குரா போட்டிருக்கீங்களே, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அங்கிருந்து பிருகு என்று சொல்லக்கூடிய முனிவர் என்ன செய்யறாரு, உருவத்தை மாற்றி நான் போய் சிவன், விஷ்ணு, பிரம்மாவை பரிசோதனை பண்ணிட்டு வர்றேன், இதுல யாரு சாத்வீக தெய்வம்னு இந்த சபையில வந்து சொல்றேன். தெரிஞ்சுக்கிட்டு வரேன்னு சொல்றாரு. நேரா போறாரு. சரி, போய் சிவனை பார்க்க போறாரு. கைலாய மலைக்கு. கைலாய மலைக்கு போன உடனே இவரை பார்த்தோன்னா அலங்கோலமா இருக்கிறாரு, அசைவம் சாப்பிடக்கூடியவனாக இருக்கின்றாரு. கைலாய மலையில உனக்கு வேலை இல்லை அப்படின்னு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறாரு. அப்பதான் அவர் ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. என்ன சாபம் தெரியுமா? என்னை யார் என்று அறியாமல் தெரியாமல் கழுத்தை பிடித்து கைலாய மலையை விட்டு என்றைக்கு நீ தனினாயோ உனக்கு இன்றையிலிருந்து கோவில் கோவிலாக உருவ வழிபாடு இல்லாமல் லிங்க வழிபாடாக போகிறது சாபத்தை கொடுத்தார். அன்றையிலிருந்து லிங்க வழிபாடு. அடுத்து 2வது பிரம்மனை பார்க்க போறாரு. பிரம்மனை பார்க்க போகின்ற பொழுது அப்பதான் பாருங்க, அதே பிரம்மனும் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறாரு, வெளியே போ. சரி, அப்பதான் அவருக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. என்னை யார் என்று அறியாமல் தெரியாமல் கழுத்தை பிடித்து சத்தியலோகத்தை விட்டு இன்றைக்கு நீ தள்ளினாயோ உனக்கு கோவில்கள் இருந்தாலும் பூஜை வழிபாடுகள் இல்லாமல் போக கடவுள். பூஜைகள் இல்லாம இருக்கா போ. சிறப்பான முறையில் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக சென்று பூஜை ஈடுபடுறாங்க. அது எந்த ஊர்? அது எந்த ஊர் தெரியுமா? இன்றைக்கும் பிரம்மனுக்கு கோவில்கள் உண்டு. 6 அடியிலே சிலை உண்டு. திருச்சியிலிருந்து 22 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தூரத்திலே திருப்பட்டூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அது எதை வைத்து அங்க பூஜை செய்வாங்க? ஒவ்வொருத்தரும் வீட்டை விட்டு புறப்பட்டு போகின்ற பொழுது ஜாதகத்தை தூக்கி கொண்டு போய் வச்செடுத்த தலையெழுத்தை மாற்றுகின்ற தெய்வம் என்று பொருள் அதுக்கு. ஏன்னா உலகத்தை படைத்தவன், ஒவ்வொரு உயிர் ஜீவராசியை படைத்தவன் பிரம்மனாகப்பட்டவன். அப்ப அந்த இடத்துல அவர் ஜாதகத்தை வைத்தால் ஜாதக தன்மை மாறுபடும் அப்படின்னு பிரம்மதீஸ்வரர்னு பேரு. ஆமா, வேற யாரும் பார்க்க போனாரு. இன்றைக்கு பாருங்க, அந்த கோவிலுக்கு போனோம்னா ஒரே ஒரு கிழங்கு ஒண்ணு கொடுப்பாங்க. என்ன கிழங்கு? கிரகம் சரியில்லாதவர்கள். கிரகம் சரியில்லாதவங்க யாருக்கு கிரகம் சரியில்லாமல் சுற்றி கொண்டு இருக்கின்றார்களோ அவருடைய ஜாதகத்தை கொண்டு போய் அந்த பணி பூஜை செய்கிறோம். பூஜை செய்வது இயல்பு. இதுலயும் பாருங்க, கிழங்குன்னு சொன்னீங்க, என்ன கிழங்கு? அங்க எல்லா பக்தர்களுக்கு, அதாவது இந்த ஜாதகம் சரி இருந்தாலும் சரியில்லாவிட்டாலும் ஒரு கிழங்கு ஒண்ணு கொடுப்பாங்க. சரி, அந்த கிழங்குக்கு பேரு ஆகாச கிழங்குன்னு பேரு. அந்த கிழங்க வாங்கி கொண்டு
கிடையாது. ஆகாச கிழங்கு கருட கிழங்குன்னு சொல்லுவாங்களா? அந்த ஆகாச கிழங்குன்னு அதுக்கு பேரு. சரி, அந்த கிழங்கு வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து வீட்டு நிலப்படியில கட்டி வச்சோம்னா பூஜை செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வீட்டுல ஏவல் பில்லு சூனியம் ஏதாவது இருந்தா அது காஞ்சு போயிடும். அந்த கிழங்கு அழுகி ஊத்த ஆரம்பிக்கும். அப்ப ஏவல் பில்லு சூனியம் இல்லைன்னா காஞ்சு போய் அப்படியே இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த சாதாரணமா கட்டக்கூடாது. அதை கட்டி அதற்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் அது தண்ணீர் தெளிக்கணும். தானாக முளை விட்டு வரும் தெரியுமா? அது முளைத்து வரும் தன்மை அந்த கிழங்கு கொண்டு. அற்புதமா சொன்னேன். சரி, ஆக இருப்பினும் மூன்றாவது பாருங்க, ஆக பிறகு முனிவு நேர வைகுந்தத்துக்கு குறையுடைய பாட்டனை பார்ப்பதற்கு. சரி, இவன் ரெண்டு பேரும் கருத்தை பிடிச்சு தள்ளிட்டான். இவனுக்கிட்ட அடி வாங்கிட்டு போனோம்னா சபையோடு நம்மள ஒரு வயலும் மதிக்க மாட்டான். சரி, முதல்ல இவனை நம்ம கோபத்தை தீர்க்கணும்னா இவனை ஒரு அடியாவது அடிச்சு விட்டு போயிடணும். இவர் நினைச்சிட்டாரு. இவன் நினைச்சா பிறகு முனிவு. அப்ப அமர்ந்து இருக்கின்றார் வைகுந்தத்திலே. இருக்கின்ற பொழுது வேகமாக போய் வலது கால தூக்கி என்னுடைய பாட்டன் நாராயணனுடைய நெஞ்சில ஒரே மிதி. அவன்தான் மிதிச்ச உடனே அவர் நம்ம நாராயணன் சொல்றாரு, எப்பா இவ்வளவு வேகமா வந்து மிதிக்கிறியடா, உன் காலுக்கு வலி நோவுகள் எதுவும் வந்து விடாமல் நெஞ்சில் மிதித்ததை பெரிதாக அவர் எண்ணவில்லை. அவர் கால் நோகவே என்று இவர் வேதனைப்பட்டார். அப்பதான் பாருங்க சூட்சமதாரி. பாருங்க அந்த இடத்துல ஆக என்றைக்கு நான் அடித்தேன் உன்னை, ஆக இருந்தாலும் என் காலு வலிக்குமேனு நீ கவலைப்படுறியே, உண்மையிலே இந்த உலகத்துல அமைதியான குணம் கொண்ட தெய்வம் மட்டும்தான் அப்படின்னு. அப்பதான் ஒரு வரத்தை கொடுக்குறாருங்கோ. என்னென்ன ரெண்டு பேருக்கு சாபத்தை கொடுத்தாருல, பிரம்மனுக்கு சிவனுக்கு. சரி, நான் மிதிச்சு நீ நினைச்ச அந்த இடத்துல அழிச்சிருக்கலாம், ஆனால் என் காலை தொட்டு கும்பிடுறியப்பா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திலே மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி வரிகளை சேர்த்து கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது உன்னுடைய வாகன கருட வாகனத்தை எதிர்பார்த்து தாண்டா தண்ணி ஊத்துவான் அப்படின்னு கொடுத்த வரத்தின் பிரகாரம் இன்றைக்கு ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு கோவில்களையும் கும்பாபிஷேகம் நடக்கின்ற பொழுது கருட வாகனத்தை எதிர்பார்த்து ஆக தண்ணீரை. ஒரு சின்ன சந்தேகம் கேளுமா? இப்ப கருடன் வாகனம் வந்தாதான் கும்பத்தை தண்ணி ஊத்தணும். கருடனை மேல வட்டமுடைய பார்த்தா கும்பத்தை தண்ணி ஊத்துவாங்க சொல்லுவாங்க. சில கோவில்ல கருடன் இல்ல, ஒரு காக்கா கூட வராது. அவங்க ஆடுக பாத்துட்டு இருப்பாங்க. என்ன விஷயம்? ஏன் மட்டும் அங்க மட்டும் வர மாட்டேங்குது? நான் ஒரு யாகம் பண்ணேன். அந்த யாகத்தின் வாயிலாக நான் சரியா சொன்ன மந்திரத்தை என் சீடர்கள் பின்னால இருந்தவர்கள் தவறாக உச்சரித்து விட்டார்கள். அந்த அக்கினியில் இருந்து ஒரு ஆட்டுக்கிடா எழுந்து என்னை துரத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அதான் என் மாப்பிள்ள முருகப்பெருமானை நினைத்து முருகா என்னை காப்பாற்றடான்னு சொன்னேன். வீரவாக தேவரை விட்டு அந்த ஆட்டுக்கடாயை அடக்கி இன்றைக்கு முருகனுக்கு என்னென்ன வாகனம் தெரியுமா? யானை வாகனம் இருக்கு, ஆட்டுக்கடா வாகனம் இருக்கு, மயில் வாகனம் இருக்கு. இப்ப இருக்கிறது மயில் மேலே தானே. ஆட்டுக்கடா வாகனம் உண்டு, உண்டு. யானை வாகனம் உண்டு, மயில் வாகனம் உண்டு, கழுகு வாகனம் உண்டு, எருமாடு வாகனம் உண்டு. சுற்றப்பட வேணுமா சுடாதப்பட வேணுமா என்று அவர் கெடுத்துரைத்தானே எருமாட்டு மேல அமர்ந்து அப்படிங்கிற காரணம் இருக்கு. இப்ப அடுத்த கதையை தொடர்ந்து. அற்புதமா சொன்னேன். சரி, சுற்றப்பட வேணுமா சுடாதப்பட வேண்டும். ஒரு கதையை விட்டுட்டீங்க, அந்த கதையை முடிங்க, அப்புறமா இதுக்கு வருவோம். என்ன விஷயம்னு கேளுங்க. சொல்லுங்க. இல்லமா எந்த ஒரு கதையை விட்டுட்டேன்னா எந்த கதைன்னு சொல்லுங்க. சரியில்ல, கரெக்டா வர்றாருன்னு. அப்ப அந்த கருடனாகப்பட்டவர் பாருங்க அந்த வரத்தை கொடுக்கின்றார். இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்களை ஏன் கருடன் வரமாட்டார்? என்ன காரணம்? அதாவது மந்திரத்தை கருட மந்திரத்தை சரியா சொன்னா கருடன் வந்து நிற்பான். சரியாக சொல்லவில்லை என்றார். இப்ப உனக்கு அழைப்புதல் கொடுத்தா தானே நீங்க வருவீங்க. நான் வருவேன். ஆமா, அலையா விழுந்தா நீங்க வருவீங்களா? கண்டிப்பா வரவே மாட்டேன். அப்புறம் அதே மாதிரி தான் அழைப்புதல் கொடுக்க வேண்டும். யாகத்தின் மூலமாக சரியா வந்து நிற்பாரு. சரியா சொல்லலைன்னா சரி கருடன் இல்ல காக்கா கூட வராது. சரி, இதுலயும் ஒரு சந்தேகம். என்னடா இந்த பிள்ளை வந்தா இருந்து சந்தேகமா கேக்குறேன்னு தவறா நினைக்க கூடாது. இப்ப கருடன் வர்றாரு நீங்க சொன்னீங்க. ஒரு நிமிடம். என்ன ஐயா, நாங்க பேசிக்கிட்டே இருக்கமே, அறுக்கிறது மாதிரி இருக்கா பாத்துக்கிட்டு இல்ல, எல்லாரும் தான் படுத்துட்டாங்க, அவங்க தலையை தொங்கப்பட்டாங்க. ஏன்டா இது எப்படி வந்து நிக்குதுன்னு நம்ம வேதனை நமக்கு, அவங்க வேதனை அவங்களுக்கு. நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். பாட்டு பாக்கணுமா இல்ல பேசிக்கிட்டே இருக்கலாம்? இல்ல, அவங்க நம்ம பார்க்கவே இல்லை, பார்த்தா தானே உங்கள்ட்ட சொல்லுவாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவர் தூங்குறவர்கிட்ட போய் எழுப்பி பாட்டு பாடணுமான்னு அவர் என்ன சொல்லுவாரு? என்னப்பா வந்ததுல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வருத்தப்பட கூடாது. இதெல்லாம் யாரும் உங்க பேர் பேச்ச விரும்புறதுங்க. தப்பா மாட்டா 4 பாட்டு பாடணும்னா பேசாம உட்கார்ந்து இருப்பாங்க. இல்லைன்னா எனக்கு என்ன கேள்வின்னு கேளு. வாகனம், அதாவது கருட வாகனம் வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. கருடன் வர்றாரு, வட்டம் பண்றாரு. கருடன்ல எத்தனை வகையான கருடன் இருக்கு? கும்பாபிஷேகம் பண்ண பிறகு எந்த கருடன் வந்தா தண்ணி ஊத்துவாங்க? அதுல ஒரு கேள்வி இருக்கும். இருக்குல்ல உள்ள. ஆனா கருடன்லயே 3 வகையான கருடன். ஒன்று மாய கருடன், சரி, இன்னொன்று மாயாவி கருடன், சரி, இன்னொன்று பாருங்க செம்படவ கருடன். எது வரணும்? அதாவது எது வரணும்னா செம்படவ கருடன் தான் வருவார். ஏன்னா அவர் அசைவத்தை உண்ண மாட்டாரு, சைவத்தை மட்டும் உண்ணுவார். அவர் கூடு கட்டுவது எல்லா கருடனும், சரி, எல்லா கருடனும் பாருங்க வேலைக்கிருவ முள்ளு காக்காமல் உள்ள கூடு கட்டும். ஆனா செம்படவ கருடன் சஞ்சீவனி வேரிலே கூடு கட்டி வாழ்வார்.
இந்த சஞ்சீவனி வேருக்கு என்ன தன்மைன்னு தெரியுமா? இப்ப இறந்தவனை பிழைக்க வைக்கக்கூடிய தன்மை சஞ்சீவனி வேருக்கு உண்டு. சஞ்சீவனி மந்திரத்துக்கு உண்டு. ஆமா, மந்திரத்துக்கு உண்டு, வேருக்கு உண்டு. வேற இப்ப தண்ணீர் ஓடுதுன்னு வச்சுக்கலேன், ஓடக்கூடிய தண்ணி எல்லாம் எந்த ஒரு பொருளை போட்டாலும் எந்த திசையை தண்ணி ஓடுதோ அந்த திசை தான் போகும். ஆனா சஞ்சீவனி வேற போட்டாலும் எதிர்கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அப்ப எதிர்த்து செல்லக்கூடிய நிலை அந்த சஞ்சீவனி வேருக்கு உண்டு. இப்ப பூதி உங்களுடைய குலக்கடவுள் யாருமா? முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுக்கு எத்தனை படை வீடு? 6 படை வீடு. 6 படை வீடு. முதல் படை வீடு, இரண்டாம் படை வீடு, மூன்றாம் படை வீடு, நான்காம் படை வீடு, ஐந்தாம் படை வீடு, ஆறாம் 5 படை வீடு தான் மொத்தம் இருக்கிறது. 6ஆம் படை வீடு இருக்குன்னு சொல்றீங்களா? அது எப்படி சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு? 6ஆம் படை வீடு எப்ப வருது? அது ஒண்ணு இல்ல, வீடு இருக்கு. ஆமா, குடுத்தனம் போக வைக்கணும். குடுத்தனம் போனதுல வீட்லயே சேர்த்து இல்லைன்னா வெறும் வீடு தானே. அது சொன்னா என்ன சொல்லல, எப்பதான் குடுத்தனம் போவோம்? அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு சிறந்த அந்த தந்தை பெயரோ நம்பி தருவேன், தாய் பெயர் நங்கை போனி, உனது பெயர் வள்ளி, வந்திருப்பது காவல், என்ன காவல், இணை காவல், என்னதுன்னு கருணை. யாருக்காக? முருகனுக்கு. முருகனுக்காக. பெண்களுக்கு உண்டான வருமங்கள் 7 வகை. என்னென்ன பேரை பதவே மங்க வளர்ந்து அறிவை தருவே பேர்ல பெண். அப்படியே இருங்களே. அப்படியே இருக்கேன். தாயில் சிறந்ததோ கோவில் பிள்ளை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தாயில் சிறந்தோர் கோவில் பிள்ளை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தாயை வெட்டிய பிள்ளை யார்? அவர் பரசுராமராகப்பட்டவர் ரேணுகா தேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணை வெட்டினார். தாயாகப்பட்டவர் சொன்னார். யார்? ஜமதக்கனி முனிவர் சொன்னார், உடைய தாயை போய் வெட்டுறான். இவன் ஓடுனா ஓடும் பொழுது அங்க தாயா கூட ஒரு ஏகாலி பெண்ணின் வீட்டுக்குள்ள போய் என்ன நீங்க தொட்டோன்னே நாங்க அதே சொல்லிட்டு இருக்கேன். சாத்தாடி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? நம்ம பாட்டுக்கே வரட்டு வரட்டுன்னு கத்திட்டு கிடக்குறோம். வெற்ற தாயை மகன் வெட்டுகின்றானே, யாரு வெட்ட சொன்னது? ஏகாலி பெண்ணாகப்பட்டவர் வெளில வந்தா. அப்பதான் சொன்னா, தாயை வெட்டுவது மகா பாவம், வெட்டாதடா அப்படின்னு. ஏகாலி பெண்ணை வெட்டினா உள்ளே சென்று தாயை வெட்டினா. நேரா தந்தைக்கு வந்தா, நீங்க சொன்னீங்க தாயை வெட்ட சொல்லி வெட்டிட்டேன், மறுவார்த்தை பேசாம. இப்பொழுது எனக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்டாரு. என்ன வரம் என்ற கேட்டான்னு சொன்னார். என்னுடைய தாய் எனக்கு உயிரோட வேணும் கேட்டா. கவனத்தில் நீரை கொடுத்தார். ஒரு தாய் தலையெடுத்து ஒட்ட வைத்து தண்ணியை தேடா வந்துருமான்னு சொன்னார். நேரா போனா அவசரத்துல என்ன பண்ணிட்டேன்? பரசுராமராகப்பட்டவரு தாயின் தலையை எடுத்து ஏகாலி பெண் உடம்புல ஒட்டிட்டேன். ஏகாலி பெண் தலையை எடுத்து தாய் உடம்புல ஒட்டிட்டேன். தண்ணி தெளிச்சா 2 பேரும் எதிர்த்து நிக்கிறாங்க. என்ன கேள்வியா கேட்டீங்கல்ல, இப்ப நான் உங்கள்ட்ட திரும்பி கேட்கிறேன். இப்ப தாயின் தலை ஏகாலி பெண் உடம்புல, ஏகாலி பெண் தலை தாய் உடம்புல. இதுல யார் அம்மானு கொடுங்க? நியாயமா சொல்றீங்க. வெட்டுறது 2 பேரு. ஆமா. நேரா போய் அப்பா கிட்ட கேக்குறேன். ஆமா. அப்பா நீங்க சொன்ன உடனே பெத்த தாயவே நான் வெட்டிட்டேன். வெட்டிட்டேன். எனக்கு இப்ப எங்க அம்மா வேணும். எனக்கு ஒரு வரம் வேண்டும்னு கேக்குறேன். சரி. என்ன வரம்னு கேக்குறாரு. என்னுடைய தாய் உயிரோடு வேணும்னு கேக்குறேன். சரி. இந்த கமண்டலத்தை எடுத்து நீரை எடுத்து தெளித்து வெட்டுப்பட்ட தலையில ஒட்டிக்கிறேன். சரி. இவன் என்ன பண்ணிட்டானா மாற்றி ஒட்டிவிட்டான். ஏகாலி பெண்ணுடைய முண்டத்துல தாயோட தலையவும், தாயோட முண்டத்துல ஏகாலினுடைய தலையவும் ஒட்டிவிட்டேன். உருவம் வந்துருச்சு. ஆமா. 2 பேரும் உயிரோடு இருக்கிறாங்க. ஆமா. இவன் யார அம்மான்னு கூப்பிட முடியும்? ஆமா. இதான உங்களுடைய கேள்வி. என்ஜான் உடம்புக்கு சிரசை பிரதானம். சிரசை காப்பது கண்கள், கண்ணை காப்பது இமைகள். அப்ப சிரசு தலை எந்த உடம்புல இருக்கின்றதோ அந்த தலை அம்மானு பாவித்தான். அதனாலதான் இன்றைக்கு இந்த உலகத்திலே ஒரு தெய்வம் அந்த ரேணுகா தேவியினாலே உருவாக்கப்பட்டது. என்ன தெய்வம்? கருமாறி உருமாறி மகமாறி மாரியாத்தா. மாரியதால் தலை மாறியதால் மாரியாத்தான்னு சொல்லுவாங்க. அப்ப மாறி மாறி ஒட்டப்பட்டதாலே மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய ஆலயம் ஒரு கோவில் இந்த பூலோகத்தில் உருவாகுவதற்கு அதுவும் ஒரு காரணம். ஒரு காரணம். இப்ப நீங்க நான் ஒரு தொட்டு வச்சு உங்க கதையை சொல்லி திருப்பி என்ற கேள்வி கேட்டீங்களா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரி சொல்றேன். சரியா? கெண்டாச்சு கேட்டுக்காரு. சரி. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. ஆனா முட்டுக்கள் இருக்கிறது இன்னைக்கு ஒரு 3 ஒரு 4 5 2 7 7 2 9 9 பேருக்காக ஒரு நாடகம். எங்க மச்சான் இன்னும் தூங்கல பாருங்க. தமிழ் யாரு? ஆமா. யாரு? அப்பா புண்ணியவன இங்க வாங்கப்பா. இங்க நினைச்ச தலை நினைச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க. ஆமா. சகோதரர் எப்போதுமே தூங்க மாட்டாரு, பாத்துக்கிட்டே இருப்பாரு. என்ன பண்றீங்க? ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. அமைப்பாளர் நம்மள கூட்டி கொண்டாந்து விட்டுட்டு போறாரு, எங்க போய் தூங்குறாங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் அப்படியே தான் இருக்காங்க. ஆனா சகோதரர் பாருங்க, வந்ததுல உள்ள டீ வேணுமா எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு எதுக்கு போய் உட்கார்ந்துருப்பாரு. இது இன்னொரு விஷயம் பாருங்களேன், காலையில நம்ம என்னென்ன பேசுறோம் நம்ம கிட்ட வந்து அவரு பாடம் எடுப்பாரு. இதை நீங்க பேசுறீங்க, இதை நீங்க பாத்துறீங்க அப்படின்னு அவரு சொல்லுவார். என்ன சகோதரர்? சிறப்பாய்ந்தவர், நல்ல மனசு அவருக்கு. மச்சா வாழ்க பெண், வாழ்க பல்லாண்டு. குட்டச்செம்மனுடைய அருளாளி என்று நல்லா இருக்கணும். நல்ல மனசுங்க அவருக்கு. நல்ல மனசு உள்ளவங்க எப்பவுமே தெய்வம் அவரோட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே இருங்க. சொல்லுங்க. ஒரு கேள்வி. ஆனா ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன். ஏன் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்றதுக்கு அர்த்தமா? நீங்க சரியா புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல வரேன். சரி, நான் புரிஞ்சுக்கிறேன். நான் இந்த மாதிரி சூட கட்டி பாருங்க, அது மாதிரி பட்டுன்னு வச்சுக்க கப்புன்னு முடிச்சுக்கேன். நான் ஒண்ணும் பட்டி இல்ல, புரிஞ்சுக்கிட்டே கிடக்கிறதுக்கு. ஆமா, நீங்க சொல்லுங்க. ஒரு தடவை நான் புரிஞ்சுக்கிறேன். கருப்புல புடிச்ச மாதிரி உங்க புத்தின்னு சொல்லுவாங்க. ஆமா, 10 வச்சுனா புடிச்சுக்கிறீங்க.
உடனே பிடிச்சுப்பேன். அப்படியே இருங்க. ஒரே ஒரு விஷயம், இருக்கிறவங்க மட்டும் கேட்டா போதும். ஆமா, தூங்கட்டும், அவங்களே இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க. வலை ஒளிகளிலே அன்பு சகோதரர்கள் வெளிநாடுகளிலே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் பார்த்து அதுல என்ன விமர்சனம்னு அதுல சொல்லிடுவாங்க. சரி, சொல்லுங்க. நீங்க ஒரு கதை சொன்னீங்கல்ல, அதுக்குள்ளேயே அப்படியே ஒரு சின்ன கதை தோணுது. சொல்லுங்க. விடையை மட்டும் நீங்க சொல்லிடணும். சரி, சொல்லுங்க பாப்பா. நீங்க தங்கச்சி, நான் அன்னை. கதை இல்லையா? கதை இல்லை. சரி, நான் சொல்லக்கூடிய கதை. சரிங்க. நீங்க வள்ளி, நான் நாரதர் என்பதை விடுத்து அண்ணன் தங்கச்சி, அபிராமி ரவி பிரசாத் என்பதை விடுத்து, சரி, நீ தங்கச்சி, நான் அண்ணே. சரிங்க. ரெண்டு பேரும் ஒரு வயித்துல பிறந்தவங்க. சரி, கதை நல்லா கேட்டீங்களா? கேக்குறேன். உங்களுக்கு வயசு 30. சரிங்க. எந்த மாப்பிள்ளையும் உங்களை தேடி வரல. சரி. 30 வயசு ஆகி போச்சு. சரி. எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. என்னடா அது, தங்கச்சிக்கு 30 வயசு ஆகி போச்சு. சரி. எந்த மாப்பிள்ளையும் வந்து கேட்கலையே. ஆக ரொம்ப வருத்தம். நான் தங்கச்சி ஒருத்தன் புடிச்சு கொடுக்கணுமேங்கிற வருத்தம் அண்ணனுக்கு இருக்குதான். அப்ப எனக்கு வருத்தப்பட்டு நேர குட்டச்சாமி ஆட்ட வந்து, இந்த குட்டச்சி ஆட்ட நான் என்ன வேண்டிக்கிறேன்னா, என்ன, என் தங்கச்சிக்கு வயசு 30, இன்னும் எந்த மாப்பிள்ளையும் வரல. சரி. அப்படி நல்லபடியா ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்துட்டா என் தலையை வெட்டி குட்டச்சி உன் பாதத்துல வைக்கிறேன். ஓ, சரி. அப்படின்னு ஒரு நேற்று கடனை நேர்ந்துட்டேன். சரி. நேர்ந்துகிட்டு நேரா போய் துரைரசபுரத்துல தேநீர் கடையில உட்கார்ந்துருக்கேன். தேநீர் கடை, டீ கடை. டீ கடையில தேநீர் கடைனா தேநீர் சுத்த தமிழ். ஆமா. டீனா ஆங்கிலம். அது ஆங்கில வார்த்தை. இது டீ கடைன்னு சொன்னாதான் தெரியும் எல்லாருக்கும். டீ கடையில போய் துரைரசபுரத்துல உட்கார்ந்துருக்கேன். சரி. கதை நல்லா கேட்டுக்கிறேன்னா, ஆமா, நல்லா விட்டு கவனிங்க. இதுக்கு பதில் நீங்க சொன்னாலும் சரி, இல்ல நீங்க சொன்னாலும் சரி. குறிப்பா காளிமுத்தனை விட விட்டு கவனிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். கதையை விட்டுறாம கவனிக்கலாம். நான் என்ன செய்யறேன், குட்டச்சாட்ட என் தங்கச்சிக்கு நல்ல வரம் வந்துருச்சுன்னா என் தலையை வெட்டி உன் மாதத்துல வைக்கிறேன். அத்தாது நேற்று கடையில வச்சுட்டு துரைவரசபுரத்துல டீ கடையில போய் உட்கார்ந்துருக்கேன். சரி. அந்த வழியா மிருதங்க வாசிக்கிற முத்துராஜ் வர்றாரு. அவன் என் தம்பி. அவனை சொல்லாதீங்க. அப்படியா? அது அண்ணன். இந்த பெட்டிக்காரு மணிகண்ட பிரபு வந்து அவர் குழந்தைனாரு. சொல்லுங்க. மணிகண்ட பிரபு வந்து உட்கார்றாரு பக்கத்துல. அப்ப நான் கேக்குறேன், என்னையா சளிச்சு புடிச்சு போய் வேர்த்து விறுவிறுத்து வந்து என் பக்கத்துல உட்காருங்களே, சரி, எந்த ஊருன்னு கேக்குறேன். ஐயா, நான் மருங்காபுரி ஊரு. நாடகத்துல பெட்டி வாசிக்கிறேன். ஒரு நாளைக்கு எனக்கு 4500 ரூபாய் சம்பளம். சரி. என்ன வேலையா அப்படி வந்தீங்கன்னா கேக்குறேன். சரி. ஊரு ஊரா பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். பொண்ணு கிடைக்கல கல்யாணம் பண்றதுக்கு. சரி. அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நான் சொல்றேன், என் வீட்டுல என் தங்கச்சி இருக்கா, உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, சரி, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சரி. வாங்க வீட்டுக்கு போகும்னு என்னைய குடிக்கிட்டு அவரே வர்றாரு. சரி. ஆர்வம். நானும் வந்துட்டேன். சரி. அவரை மாப்பிள்ளையும் வர்றாரு, மணிகண்ட பிரபு வர்றாரு. நீ அடுப்படிக்குள்ள சமையல் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி. நான் வந்து சொல்றேன், தங்கச்சி மாப்பிள்ளை வந்திருக்காரு, பிடிச்சிருக்கான்னு பாருமான்னு சொல்றேன். சரி. நீ கையில ஒரு டீயை போட்டு எடுத்து கொண்டாந்து மாப்பிள்ளைக்கு கொடுக்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணை புடிச்சு போச்சு. பொண்ணுக்கு மாப்பிள்ளைய புடிச்சு போச்சு. சரி. வைடா கல்யாணத்தை நாளைக்கு அப்படின்னு. சரி. நாளைக்கு வைடா கல்யாணம். கல்யாணத்தை வச்சாச்சு. சரி. வச்சா துரைரசபுரத்துல ஒரு மண்டபத்துல கல்யாணம். சரி. உனக்கு தாலி கட்டிட்டாரு மாப்பிள்ளை. சரி. தாலி கட்டின உடனே குட்டச்சிக்கிட்ட நான் என்ன நேட்டுக்கு வச்சிருந்தேன், என் தங்கச்சிக்கு நல்லபடி கல்யாணம் ஆனா என் தலையை வெட்டி உன் பாதத்துல வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டீங்க. நேரம் ஓடி வர்றேன். தாலி கட்டினதா கண்ணால பாத்துட்டேன். சரி. அப்பா, நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிருச்சு, இது போதுமானு நேரம் ஒடியாந்து என் கழுத்தை வெட்டி அவன் பாதத்துல வச்சுட்டு கோவிலுக்கு வெளியில முண்டம் பாதி துண்டம் பாதியா கிடக்குறேன். சரி. நான் சொன்னதை நிறைவேற்றணும்ல. மனுஷனுக்கு அழகு, வாக்க காப்பாற்றணும்ல. முண்டம் பாதி துண்டம் பாதியா வாசல்ல கிடக்குறேன். அதை நல்லா கேட்டீங்களா? பதில் கொடுக்கணும், அதுதான் முக்கியம். நான் கடைசியா ஒரு புள்ளி வச்சு போயிருவேன். அது இருக்கிறவங்க சொன்னாலும் சரி, நீங்க சொன்னாலும் சரி. அப்படியே இருங்க. இப்ப வெட்டி கிடக்கிறேன். மனிதன் அப்புறம் என்ன பண்றாரு, நான் கொண்டாடிய உங்களை கூட்டிட்டு போணுமா இல்லையா மருமகனுக்கு? அப்ப அவர் என்ன செய்யறாரு, மச்சனன் சொல்லிட்டு கூட்டு போவேன்னு மச்சனன் வந்து கேட்கிறாரு. துரையரசபுரம் கடத்தரவுல. சரி. அப்பா, உன் மச்சனை பெரிய நேட்டுக்கடை வச்சிருப்பான் போல இருக்கு. ஆக பஞ்சாயத்துல குட்டச்சம்மன் ஆலயத்துக்கு முன்னால முண்ட பாதி துண்ட மாதிரியா கிடக்குறான்டா அப்படின்னு சொல்ல வேகமா ஓடி வந்து என்னை பாக்குறாரு. இருந்தது ஒரு மச்சனே, அவனும் இறந்து போன. இனிமே நமக்கு வாழ்க்கை தேவையில்லைன்னு அவனும் கழுத்தை வெட்டிக்கிட்டு இறந்து போன. கல்யாணம் ஆகுது, புது மாப்பிள்ளைய இறந்து போன. சரி. அப்ப மச்சனும் முண்டம் பாதி துண்டம் பாதியா கிடக்குறீங்க கோவிலுக்கு முன்னால வாசல்ல. சரி. கிடக்குறான். அப்பதான் பாருங்க, நீ என்ன பண்ற, அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர்ற. ஓடி வந்து குட்டச்சியாட்ட வேண்டிக்கிற. எனக்கு 30 வயசுல இப்பதான் கல்யாணம் ஆச்சு. சரி. கல்யாணம் பண்ணி வச்சு எங்க அண்ணனும் இல்ல, என் புருஷனும் உயிரோடு இல்ல. என்ன வாழ்க்கை இப்படித்தான், எதுக்காக என்ன படைச்ச அப்படின்னு மண்ணை அள்ளி உங்க மேல தூத்திக்கிறேன். சரி. அப்பதான் குட்டச்சி சொல்றா,
சரிங்களா? சரி. நீ என்ன பண்ற? பதட்டத்துல புருஷன் முட்டு உடம்புல அண்ணன் முட்டு தலையை ஒட்டிவிட்டேன். அண்ணன் முட்டு உடம்புல புருஷனோட தலையை ஒட்டிவிட்டேன். ரெண்டு பேரும் உயிரோட நிக்கிறா. யார புருஷன் கூப்பிடுவேன், யார அண்ணன் கூப்பிடுவேன்? கதை சொல்றாரு பத்தியா? எதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொன்னது வேற கதை, அம்மா உருவான கதை நான் சொன்னேன். நீங்க இப்ப குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ற மாதிரி கதை சொல்றீங்க. இதுக்கு 30 வயசு கல்யாணம், காலம் முடிக்க கல்யாணம் பண்ணாமலே இருந்துடலாமே. இருங்களே, உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கம் பண்றேன். என்னது? என்னன்னா, புருஷன் முட்டு உடம்புல அண்ணன் தலை ஒட்டி போச்சு. எங்க உயிர் வந்துருச்சு. உயிர் வந்துருச்சுங்க. அண்ணன் முட்டு உடம்புல புருஷன் தலை வந்துருச்சு. வந்துருச்சு. உயிர் வந்துருச்சு. புருஷனோட குடும்பம் எல்லாம் நான் நினைச்சேன்னா அண்ணன் தலை இருக்கு. அவன் முழிச்சு பாப்பாச்சு என்ற அண்ணன் உடம்பு. ஐயா அதுவும் ஒத்து வராது. ஐயா ரொம்ப குழப்பமான கதையா இருக்கு. ஏதாவது நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. நான் ஒரு வழி சொல்றேன். இல்ல அவங்ககிட்ட பெரிய வீட்டுக்கு என்ன செய்யலாம்? ஐயா என்ன செய்யலாம்? யாராவது ஒருத்தருக்கு புலப்பட்டுச்சா? எங்க மச்சான் தமிழ்ச்செல்வனுக்கு புரிஞ்சாரு கேளுங்க. நாடக அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, நீங்க ஏதாவது ஒரு பதில சொல்லுங்க. இல்லைன்னா காளிமுத்தனை சொல்லுங்க. இருக்கக்கூடிய ஆளு யாராவது சொல்லுங்கப்பா. நீங்க சொல்லுங்க. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி நான் கேட்டுக்கிறேன். நீங்க தானே சொன்னீங்க தலை எந்த பகுதியில இருக்கு அந்த பகுதி தான் சிறந்தது அப்படின்னு. அவங்க தெரிந்து வாங்க வச்சுப்பா. இப்ப ஒரே ஒரு விஷயம், புருஷன் உடம்புல அண்ணன் தலை ஒட்டிருச்சு, உயிர் வந்துருச்சு. அண்ணன் உடம்புல புருஷன் தலை ஒட்டிக்கிருச்சு, உயிர் வந்துருச்சு. ரெண்டு பேரும் உயிரோட நிக்கிறான். இதுல யாரையுமே ஒண்ணும் பண்ண முடியாது. தாலி கட்டின புருஷனை கூட்டிட்டு போய் நீங்க குடும்பம் நடத்த பண்ண முடியாது. யாரையும் நீங்க கூட்டிட்டு போவீங்க? புருஷன் யாரையுமே கூட்டு போக முடியாது. பாதி அண்ணன் பாதி புருஷன், யாரை கூட்டு போக முடியும்? எனக்கு உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன். என்ன யோசனை? நல்ல யோசனை சொல்லுங்க. ஏன்னா நீங்க பெரிய மனுஷன். ஆமா, நல்ல யோசனை சொல்லுங்க. நல்ல யோசனையா சொல்றேன். சொல்லுங்க. இந்த யோசனை உங்களுக்கு மட்டுப்பட்டுச்சுன்னா நீங்க அதன் பிரகாரம் நடந்துக்கங்க. சரி. இப்ப புருஷன் உடம்புல அண்ணன் தலை தானே? ஆமா. உங்க வீட்ல போர்வை இருக்கா? இருக்கு. எடுத்து மூஞ்சியை போத்திருங்க. ஆடோ ஆளும் மண்டையில பாரு. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பதில்? அண்ணன் தலையை முடிப்பிட்டு புருஷனோட குடும்பம் பண்ண இல்லங்க. அப்படி ஒரு குடும்பம் தேவையா? ஒண்ணுமே வேணான்னு கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பேன் அவையார் மாதிரி. புருஷனை வேணா அண்ணன் வேணா போய் தொலைங்கடா ரெண்டு பேரும் அப்படின்னு. இதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்துக்கலாம். என்னப்பா? சரி, நான் ஒண்ணு சொல்ல உங்களுக்கு பாருங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் இதுவும். இது முடிஞ்சா நீங்க விடைங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப ஒரு பெண்ணாக ஒரு ஆணாக கூட வீதி வழியா நடந்து போயிட்டு இருக்க. இங்க வாங்க, நீங்க வந்தாதான் எனக்கு கதை வரும். இப்ப நான் யாருக்கு சொல்றேன்? ஏன் பொம்பளை இல்லைன்னா உங்களுக்கு கதை வந்துச்சா? என்ன மட்டும் கேளுங்க நீ. அப்ப ஆம்பளை இருந்தாலும் எனக்கும் வரும். ஆமா, உங்களை மாதிரியே தான் நானும். சரி பேசு. இப்ப வீதி வழியா ஒரு ஆண் மகன் நடந்து போயிட்டு இருக்க. போகும்போது இடையில ஒரு பெண்ணாகப்பட்டவ அழுதுகிட்டு இருக்கான். கடந்து அழுகிறான். ஆனா மடியில இறந்து போன ஒரு உடம்பு கிடக்கு. இறந்து போன ஒரு உடம்பை தன் மடியில் சாத்திக்கிட்டு இந்த பெண்ணை அழுகிறான், கதறான், கண்ணீர் விடுறான். அப்ப இவ போன மனிதனுக்கு பாவமா இருக்கு. இந்த பெண்ணை பார்த்தா அப்பதான் கேக்குறான் அந்த பெண்ணுகிட்ட, ஏமா இப்படி இறந்து போன ஒரு உடம்பை மடியில சாத்தி வச்சுக்கிட்டு இப்படி அழுகிறியே, இவருக்கு உனக்கு என்ன உறவுன்னு கேக்குறாரு. யாரு? நடந்து போனவர். அப்பதான் இந்த பெண்ணு சொல்றா, ஐயா இவ்வளவு நேரம் நான் அழுதுகிட்டு இருக்கேன், இது யார் தெரியுமா? என்ன உறவு தெரியுமா? இவர் தான் என் புருஷன். என் புருஷனே இவர் தான். என் தாய் மாமனும் இவர் தான். தகப்பனும் இவர் தான். புருஷனும் இவர் தான். நீங்க போட்டீங்க கொக்குச்சுக்கல. சொல்லுங்க. அதாவது வழியில ஒருத்தர் நடந்து போறாரு. ஒரு பெண் மகள் ஒரு பொம்பளை புள்ள அழுதுகிட்டு இருக்கா. அழுதுகிட்டு இருந்தா மடியில எதை போட்டு அழுதுகிறா? ஒரு இறந்து போன ஒரு உடம்பு, ஒரு ஆண் மகன், ஒரு இறந்து போன பிரேதத்தை மடியில கிடத்தி அழுதுகிட்டு இருக்கா. அந்த பிரேதம் ஒரு ஆம்பளை. ஆமா, போட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஆமா. வழியில போறவர் என்ன கேக்குறாரு? ஓ ஏமா இப்படி கடந்து கதறிய கத்திரியே உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, இது யாருமா இறந்து போனதுன்னு கேக்குறாரு. சரி. அப்பதான் அவ சொன்னா, புருஷனும் வருதேன், தாய் மாமனும் வருதேன், தந்தையும் வருதேன். அப்ப அந்த பெண்ணுக்கு இறந்து போனவர் என்ன உறவு முறை சொல்லுங்க. அப்ப நீங்க கிளம்பி எடுத்து கால் பண்ணுங்க. விடுகதை வரைக்கும் போர்வை எடுத்து தலையில பத்திக்கணும். என்ன ஒரு கடைசியான ஒரு குழப்பமான கதை. வழியில வரவர் கேட்கிறாரு, நல்லா யோசிச்சு பதில் சொல்ற மாதிரி இருக்கு. ஒட்டடின்னு சொல்லிட முடியாது. ரெண்டு விஷயத்தை கூட சொல்லிடலாம். அதாவது வழியில ஒருத்தர் போறாரு, ஒரு பிரேதத்தை மடியில போட்டு ஒரு பொம்பளை அழுதுகிட்டு இருக்கா. என்னமா இந்த இறந்து கிடக்கிறவரு உனக்கு என்ன முறை வேணும், இவ்வளவு நேரமா அழுதுகிட்டு கிடக்குறியே அப்படின்னு என்ன உறவுன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது? புருஷனும் இவர் தான், என் தாய் மாமனும் இவர் தான், தந்தையும் இவர் தான், தகப்பனும் இவர் தான். ஆமா, அந்த தமிழரசன் கேட்கமா
அவர் நினைப்பாரு உங்களை கூட்டிட்டு வந்த செண்டத்துக்கு என்னையே இருக்கிறீங்களா சொல்லுங்க. ஆமா, இதுல ரெண்டு விஷயத்த புடிச்சிட்டேன். ஒரு விஷயம் தான் அதையும் பிடிங்க. முடிஞ்சா முயல் ஏன்னா 7 படி சொல்றீங்க. தெய்வலக வாசி பிடிக்கலாம், தவறு பிடிங்க, நெருக்குன்னு பிடிங்க. அப்படியே இருக்குல்ல. இன்னொரு நாடகமா வைக்க சொல்லுவோமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒரு யோசனை, வேற ஒண்ணும் இல்ல. புருஷனும் இவரே, தாய் மாமனும் இவரே. இப்ப இதுல என்ன அப்படின்னா, புருஷன் சரி, தாய் மாமனும் சரி, ஆனா தகப்பனும் இவரேன்றா. இதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு. புருஷனும் சரி, தாய் மாமனும் சரி எப்படி சொல்றீங்க? இப்ப அப்படியே இருக்குல்ல. ஒரு தாய் மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு என்ன பேரு? சரியா வந்துச்சா? நல்லா கேட்டுக்கிட்டீங்களா பெரியவங்க? தாய் மாமனை இந்த பொம்பளை புள்ள கல்யாணம் பண்ணிட்டா அப்ப புருஷன் பேர் மாறுது. புருஷனும் இவரே, தாய் மாமனும் இவரே, சரி, ஆனா தகப்பனும் இவரே அப்படின்னு பார்க்க போனோம்னா, இந்த கிடத்தி போட்டு அந்த பிணத்தை அழுதுகிட்டு இருந்தாலா இல்லையா, அந்த பெண்மகள் 8 மாத கர்ப்பமா இருக்கா. போறவன் கேட்கிறா, இது என்ன உறவு முறை உங்களுக்கு இவரே, இப்படி அழுதுகிட்டு இருக்கேன்னு. அப்ப புருஷனும் இவருத, தாய் மாமனும் இவருத. அப்பதான் வயிற்றுல கை வச்சு இந்த குழந்தைக்கு, இந்த புள்ளைக்கு தகப்பனும் இவரே. எதிரியா இருந்தா கூட உண்மையை சொன்ன அவனுக்கு நல்லா யோசிச்சிருக்கீங்க. வயிற்றுல கை வச்சு இந்த குழந்தைக்கு தந்தையும் இவரே. அப்ப புருஷனும் இவரே, என் தாய் மாமனும் இவரே, என் பிள்ளைக்கு தந்தையும் பிள்ளைக்கு தகப்பனும் இவரே. இவர்தான். இதனாலதான் முடிச்சுட்டு அவன் பாட்டுல போனேன். வேதத்தை அடக்கம் செய்தார்களா பொழுது. ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம் வந்திருக்கீங்க? அற்புதம். அந்த பெண்கள் முன்னாடி வருவாங்க. 7 வகை என்னென்ன பேதத்தொழிவே மங்க வருது, அறிவை தொழிவே பேரலமன் அழைத்து முடி வருவோம். மங்கை பருவத்துக்கு வயது 12 13. அப்ப பருவமணி இந்த பெண்கள் தான் வர முடியும். உன்னுடைய உருவத்திற்கு பருவத்திற்கு தகுந்தார் போலே உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கமா? எனக்கு மாப்பிள்ளை பார்க்க நீங்க யாருங்க? ஆள் யாரு? ஏன் அப்படி சொல்றீங்க? காரணம் இருக்கா இல்லையா? என்ன காரணம்? காரணம் பெரிய அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, 2 மக்கள் இருக்காங்க, அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஏன் இந்த பொறுப்பு? அவங்களுக்கெல்லாம் மேல நானு பெரியவங்க சொன்னா, பெருமாள் சொன்ன மாதிரி. அப்ப நான் சொல்லுன வார்த்தை கேளு. யாருக்கு சொல்லுங்க மாப்பிள்ளை? அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? அவன் தான் அறுபடை வீட்டுக்கு சொந்தக்காரன். பெருமாள் முருகனா? ஏற்கனவே கல்யாணம் ஆச்சவருக்கு 2ஆயிரம் அவரை போய் பார்த்து வந்திருக்கீங்க. மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, எடுத்து வந்து கிளம்புவாங்க. உனக்கு இந்த பிறந்தவன் மாட்டேன், எனக்கு வேணாம், எனக்கு என்ன பிறந்தவன், எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, கிளம்பு. நீங்க சொல்லுன வார்த்தை கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். அவனுக்கு திருமணத்தை முடிக்காம என்பது ஆதரவு இல்லை. ரொம்ப முடிச்சும் அதுவரைக்கு இருக்கிற பைத்தியம் 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 அண்ணன் தம்பி 7 பேர் எரும மாடு மாதிரி இருக்கும். முடிஞ்சா பேசி பாருங்க. சும்மா தனியா கப்பல பொம்பளை பையன் வந்துட்டு இருக்கியா? போறதுக்கு மேல உருப்படியா சட்டை இருக்கா? என்ன கவுடாது? முடிஞ்சா தங்கத்தை பேசி பாருங்க. அண்ணன் தம்பி 7 பேர் எரும மாடு மாதிரி இருக்கும். முடிஞ்சா பேசி பாரு சாமி. ஆமா, இப்பதான் உண்மையை சொல்லிருக்கீங்க. இப்பதான் உண்மையை சொல்லிருக்கீங்க. அண்ணன் தம்பி 7 பேர் எரும மாடு மாதிரியே இருக்கும். இப்ப இவ்வளவு நேரம் எங்க சாமி போனேன்? தியானத்தை முகர கட்டேன். இவ்வளவு நேரம் அந்த வருஷா கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் உனக்கு கோவம் இல்ல. இப்ப இருந்தாலும் உள்ள போன கோவம் இல்ல. டீ சாப்பிட போலையா? யாரு டீ சாப்பிட? அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிட்டு இருக்காரியா. நீ பைத்தியம், நீ பைத்தியம், நீ பைத்தியம். என்னங்கண்ணே பைத்தியமா? அட ஏன நல்ல மனுஷன். இந்த மற்ற கவனத்தை செலுத்துவோம்.